ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி அண்ட் கமருதீன் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. இவங்களும் மறுபடியும் கமருதீன் கிட்டே எப்படியாவது பேசி எனக்காக நீ ஏன் நிற்க மாட்டேற அப்படின்னு அவரை வந்துட்டு தன் பக்கம் நிற்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு மறுபடியும் பெரிய விரிசல் உண்டாச்சு போல இருக்குது. சுத்தமாக என்னால் நிற்க முடியாதுன்ற மாதிரி தட்டி கழிச்சு போகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அதுலேயும் கம்பேர் பண்ணுறாரு. வினோத் எப்படி, நீ எப்படி, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பேசுகிறார். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் பார்வதி மறுபடியும் கமருதீன் கிட்ட போயிட்டு, ஏன்னா அவங்க லவ் கன்ஃபர்மேஷன் அதெல்லாமே நேற்று வந்து பட்டாம்பூச்சிலாம் பறந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு, நான் உனக்காக நிற்பேன்லாம் சொல்லிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க ஏதாவது சொன்னால் கேட்போம்ல, அதனால் நானும் கேட்டுக்கிறேன். இப்போ நீ நிறைய வாட்டி சொல்லும்போது நான் கேட்டுக்கிறேன், நான் மாற்றிக்கும் செய்கிறேன். அதே மாதிரி நீ வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, இருந்தால் நீ ஒரு கண்டஸ்டன்றதுனா நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நீ வினோத்துக்கு வந்துட்டு சாய்ஸ் இருந்துச்சு, ஆனால் நீ அந்த சாய்ஸ் இருந்தப்போ வினோத்தை தான் சூஸ் பண்ண. ஓகே, நீ வந்துட்டு ஃப்ரெண்டுன்ற நேரத்தில் நீ வந்து சூஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன், ரைட்டு. ஆனால் அவரை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆளே கிடையாது. இருந்தாலும் நீ பண்ணிட்ட, விட்ட. அதே மாதிரி நிறைய இடங்கள் நீ வந்து என்னை விட்டு கொடுத்துட்ட. திரும்ப வந்து சண்டை போட்டதுக்கப்புறமா நம்ம ஒன்று சேர்ந்தோம். அப்போ அரோரா டைமில் என்னை விட்டு கொடுத்த, அப்புறம் இன்னும் ஐபாக்கோ இதுலேயும் விட்டு கொடுத்த. அப்படின்போது அவர் டக்குன்னு சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கானவனத்துக்கு ஏன் வந்துட்டு சண்டை போடும்போதெல்லாம் அந்த விடு அவன் வந்து டென்ஷன் ஆகிறான், சரி இருந்தாலும் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களா, பரவாயில்ல விடு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு தடுத்து வராங்க, ஏன் நினைக்கிறேன் அப்படின்போது அவங்க அப்படி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஹியூமர் இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா விக்கல் சீக்கிரம் போய் வாண்டடாக நோண்டுவேன்னு சொல்லுவேன். அது எனக்கும் வராது, அவனுக்கும் வராது. அதனால தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட நிற்கிறது இல்லைன்ட்டார். அவனும் நிற்கிறதில்ல, நானும் நிற்கிறதில்ல. இப்போ புரிஞ்சுக்கோ உனக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் காணவனது கிடையாது இல்லை அப்படின்போது, நானுமா நீ காணவனது கிடையாது, அதனால தான் நீ வந்து பண்ணுற விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, அதனால் நிற்கல. நீ வந்து பண்ணுற விஷயத்துக்குலாம் நான் வந்து சப்போர்ட் பண்ண அவசியம் கிடையாது, எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கல. அதே மாதிரி நீ இப்போ வந்து ஆதரி நேற்று வந்துட்டு சப்போர்ட் பண்ணி வந்தாங்களா, ஆனால் மெயின் அக்யூஸ்ட் யார், திவ்யா. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆதரி தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், இது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போகணும்னு நினைக்கிறோம். ஏன் சப்போர்ட் பண்ணதுனால. அதே மாதிரி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி என்னுடைய இமேஜை கெடுத்துக்கணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல. அவங்க இப்படியே பார்க்குறாங்க, புரியுது அவங்களுக்கு, மண்டை ஆட்டுறாங்க. ஆனால் அங்கே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, வாங்கிக்கிறாங்க. அவர்கிட்டேருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தெளிவு பேசி முடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமா போய்ட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அடுத்தடுத்து கேட்குறாங்க. ஆனால் அவர் சொல்லிடுறார், அதாவது நீ வந்துட்டு வினோத் கிடையாது, வினோத் வந்து எனக்கு நிறைய நேரங்கள் நின்று இருக்கான், சரியா? நீ வந்து நிறைய நேரங்களில் விட்டு போயிருக்க, உன் பிரச்சனைக்கு சேர்ந்து எனக்கு நின்று இருக்கான். நீ வந்து சண்டை வந்தால் கூட நிற்கக்கூட மாட்டேன், என்னை நிறைய இடங்கள் விட்டு கொடுத்துருக்கேன், அதனால் நான் வந்துட்டு இது பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது வினோத் வந்துட்டார். அப்படியே அந்த டாக்கிங் நின்று போச்சு. ஆனால் எனக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. விஜய் பார்வதி எப்படியாவது அவர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா நம்ம 2 பேர் லவ் ஆகிட்டோம் அப்போ நம்ம எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு நேற்று அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால வந்துட்டு ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டு விலைக்கு போகிறதுக்கு ஒரு முடிவு பண்ணுறாரு. இதை பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்னையா பண்ணுறீங்க? ஒரு லவ்ன்ற ஒரு முடிவு வந்துடுச்சுன்னா, ஆமாம் இவங்களுக்கு அவங்களுக்கு இவங்க அப்படி தானே போகணும். அதை தான் அந்த பொண்ணு நியாயமாக எதிர்பார்க்குறாங்க. நியாயமாக எதிர்பார்க்காத கூட நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்னு சத்தியமாக புரியல. நாளைக்கு இந்த பிக் பாஸ் விட்டுட்டு வெளியே போனால் இந்த லவ் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுன்னா அவங்க உங்கள் கூட இருப்பாங்களா, இல்லை வினோத் கூட இருப்பாரா? இவர் ஏன் இந்த மாதிரி வந்து திடீர்னு இப்படி நேற்று காலை வந்து உனக்காக என்ன நடந்தாலும் நான் நிற்பேன், சிங்கிளால் வருவேன் அப்படி இப்படின்னு வீரவசலாம் பேசிட்டு மனசில் இப்போ எனக்கு பட்டாம்பூச்சி வந்துருச்சு, அவங்க அடித்தா கூட வாங்கிக்கிறேன்ட்டு இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ இது பண்ணி அசால்ட்டாக விட்டு கொடுத்துட்டு போகிறாரு. இதை வந்து விஜய் பார்வதி தான் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கணும் கமருதீன் விஷயத்தில். என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கம்போஸ்டாக வந்துட்டு பேசுகிறாங்க கமருதீன். அது நல்லா தெளிவாக தெரியுது. ஒரு வேளை அவர் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்றதை வாங்குறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.